सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर 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 महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगर साधमुल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुवसौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री अपदिயான சகல சாதமணிக்கு ஜெய். ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் எல்லாமே தெய்வத்தின் செயல்னு சொல்கிறோம், பகவானுடைய செயல் இல்லையா. மனுஷ பிரயத்தனத்தை விட பகவானுடைய எண்ணத்தின்படி தான் நாமளும் செயல்படுவோம். நமக்கு நடக்க வேண்டியதாக நடக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சில பேர் சில விஷயங்களில் பார்த்தா பிரதிகூலமாக இருப்பாங்க, அதாவது அனுகூலம் இல்லாமலே இருப்பாங்க, பிரதிகூலமாகவும் இருப்பாங்க. நமக்கு அனுகூலமாக செயல்படாமல் இருப்பாங்க, அதே சமயத்தில் நம்மளுக்கு எதிரியாகவும் செயல்படுவாங்க. அதான் பிரதிகூலமாக இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? நம்ம ஒன்றும் பண்ணலையே, நம்ம எந்த தவறும் பண்ணலையே, நம்மளை ஏன் இப்படி நமக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க? அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அனுகூலமாக இல்லாமல் இருக்கிறது ஒன்று, பிரதிகூலமாக அனுகூலமாக இல்லைன்னா நம்மளுக்கு எதுக்கும் ஒத்துழைக்கல அப்படின்னு அர்த்தம். பிரதிகூலமாக இருக்கிறதுன்றது என்னென்னா நம்மளுக்கு எதிர்ப்பாக செயல்படுறதுன்னு அர்த்தம். அது ஒன்றும் மோசம் இல்லையா. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணலையே, நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே. ஆமாம், ஆனால் நடக்குதே. அப்போது உடனே அவர் மேலே நம்ம எரிச்சல் உண்டாகும், கோபம் உண்டாகும். அவரில் அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் பார், அப்படி பண்ணிடுறேன் பார், இப்படி பண்ணிடுறேன் பார் அப்படின்னு அவங்கள நாம் கோவப்பட்டு பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஒன்று புரிஞ்சிக்கோ, இதே பார்த்தா நாம் எவ்வளோ சமாதானப்படுத்தி அந்த விஷயத்தை அனுகூலமாக்கணும்னு நினைச்சாலும் நடக்காது. அதே சமயத்தில் அது எதிர்த்து போராடி அந்த பிரதிகூலமான விஷயத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் நடக்காது. என்னடா அது குழப்பறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். அப்போது நம்மளால் எதிர்த்து என்ன பண்ண முடியும்? அது நடக்கிறது நடந்தே தீரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்கள திருத்துறது நம்மளையே நம்ம திருத்திக்க முடியாத போது நம்ம யார் மற்றவங்கள திருத்துறது? எதுவுமே பண்ண முடியாது. அது நடந்தே தரும். ஆனால் ஒரு காலகட்டம், சூழ்நிலைகள் மாறும், அட்மாஸ்பியர் மாறும், சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறும், எல்லாமே மாறும். அப்போ மாறும்பொழுது என்னென்னா நம்ம ஆச்சரியமாக இருக்கும், அனுகூலமாக செயல்படுறோம். என்னடா அது, நம்ம எதிர்பார்க்கல, நம்ம அனுகூலமாக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணும்போதுலாம் அனுகூலமாக செயல்படலை. இப்போ ஒன்றுமே செய்யலையே. ஆமாம், அப்போது நீ ஒன்றுமே செய்யலை. பிரதிகூலமாக செயல்படுறதுக்கும் நீ ஒன்றும் செய்யலை. இப்போ அனுகூலமாக செயல்படுறாங்கன்னா இதுக்கும் நீ ஒன்றும் செய்யலை. அப்போ எதனால் அனுகூலமாக செயல்படுறாங்க? இப்போ ஏன் அவங்க எதிர்க்க மாட்டுறாங்க அப்படின்னா, இதுதான் காலத்தின் கட்டாயம். எதுவுமே உன் கையில் இல்லை ராஜா அப்படின்றது பகவான் பாடம் கற்பிக்கிறான். நல்லாவே புரிஞ்சுக்கணும். அப்போது நீ ஒன்று தான் செய்யலை. அவர்களோட எதிர்ப்பு நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டியவங்க எதிர்க்கிறாங்கன்னாவே அப்போவும் நீ எதுவும் செய்யலை.
அது எதிர்க்கிறதுக்கு நீ ஒன்றும் பண்ணல, எந்த தவறும் பண்ணல. ஆனால் எதிர்க்கிறானா ஏதோ ஒரு குற்றம் சாட்டி, ஏதோ முன்னாடி பின்னாடி மூக்கு வச்சு, கண்ணு காது மூக்கு வச்சு ஏதோ ஒன்று குற்றம் சாட்டி உன்னை எதிரியாக தள்ளி வச்சேன்னா அது பகவான் செயல். அப்படி இருக்கணும். ஏன்னா உங்கள் சுச்சி வந்து பகவான் கையில் இருக்குது. யார் உனக்கு அனுகூலமாக இருக்கணுமோ, யார் உனக்கு பிரதிகூலமாக இருக்கணுமோ அதெல்லாம் உன் கையில் கிடையாது. அங்கே சுவிட்சை ஆன் பண்ணலன்னா பகவான், இங்கே நீ என்ன போராடினாலும் நடக்காது. உனக்கு எதிர்க்க தான் எதிர்க்குவாங்க, உனக்கு அனுகூலம் இல்லாமல் தான் இருப்பாங்க. அது உறவுகள் ஆனாலும் சரி, அது நண்பர்கள் ஆனாலும் சரி, அதான் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இல்லை வெளி விஷயங்கள் ஆனாலும் சரி, இல்லை ஆஃபீஸில், எல்லாமே அப்படி தான் நடக்கும். ஆனால் நாம் அதுக்காக நம்ம பெரிய முயற்சிலாம் பண்ணுவோம். இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிடலாம், சூழ்நிலைகள்லாம் மாற்றிடலாம். அதுக்காக தான் நம்ம அந்த சூழ்நிலைகளை, அந்த துக்கமான சூழ்நிலைகளை மாற்றி சந்தோஷமான சூழ்நிலைகளை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணுறோம், போராடுறோம், எவ்வளோ நம்மளை மேக்கப் பண்ணிக்கிறோம், நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும், நம்ம தாழ்ந்து போனோம் குனிஞ்சு எவ்வளோ நாள் குனிவேன், குனிஞ்சு முதுகெலும்பு கொஞ்சிடும் போகுது, அவ்வளோ அப்பவும் நடக்காது. ஏன்னா சுவிட்சு பகவான்கள் இருக்குது. நீ வந்து இங்கே வந்து முயற்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த முட்டாள்தனத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது? சமாதானமே படுத்த முடியாதவர்களை போய் நீ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறதுனால உன் ஆயுசு தான் குறையும், நோய்கள் தான் உண்டாகும், டென்ஷன் தான் அதிகரிக்கும். ஏன்னா உத்தரவு வரல, பகவான்கிட்டேருந்து உத்தரவு வரல. ஆனால் நீ ஒரு நாள் பார்த்தா எல்லாமே வந்து நம்மளுக்கு அனுகூலமாக நடக்குது. எப்படி இதெல்லாம் செயல்படுறாங்க ஒன்றுமே புரியல, ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணல. எல்லாம் பகவான் அங்கே சுவிட்சை அழுத்தினா உனக்கு எல்லாம் அனுகூலமாக நடக்குது. அப்போ நம்ம தேவைப்பட்ட போது அனுகூலமாக இல்லை, தேவைப்படாத போது அனுகூலமாக இருக்குது. எல்லாம் நம்ம வந்து என்னென்னா இப்போ என்னென்னா அதுக்கு எனக்கு பெரிய இப்போ வந்து என்னென்னா அனுகூலமாக நடக்கும்போது அது பெரிய சந்தோஷமாகவே தோணலை. அது தோணக்கூடாது. அது தோன்றுச்சுன்னா நீ பகவானை மறந்துடுவேன். அதுக்காக தான் இந்த சமயத்தில் அனுகூலமாக எல்லாம் கொடுத்தான். எல்லாம் வாழ்க்கை வெறுத்து போன பிறகு எல்லாம் அனுகூலமாக வரும். எல்லாம் நம்ம காலில் விழுந்து விழும், எல்லாமே செயல்படும், எல்லாமே நடக்கும். இப்போ வந்து நான் அடப்பாய, நான் ஆசைப்பட்ட போது கிடைக்கல, இப்போ தேவையில்லைன்னு நினைக்கும் போது தேடி வந்தேன். அதுதான் பகவான் செயல். இப்போ புரியுதுங்களா? ஒரு சின்ன கடுகளவு கூட நம்ம இஷ்டப்படி நடக்கிறது கிடையாது. அது வந்து நம்ம வந்து இல்லை நான் இது கஷ்டப்பட்டேன் எனக்கு கிடச்சிது அது பாட்டு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உன் கர்ம வினையின் படி தான் உனக்கு நடக்கும். நீ என்ன பாவம் பண்ணியோ, நீ என்ன இது பண்ணியோ, உன் கர்ம வினைகளின் படி உனக்கு எந்த சமயத்தில் கிடைக்கணுமோ அப்போ தான் கிடைக்கும். எப்போ கிடைக்கூடாதோ அப்போ நீ என்ன போகிறானாலும் கிடைக்காது. என்ன போகிறான்னாலும் எது அனுகூலமாக இருக்கணும், எது பிரதிகூலமாக இருக்கணும், எல்லாமே பகவான் கையில் இருக்குது. அங்கே அப்போ நம்ம இவங்களை பார்க்கும்போது இவங்க பிரதிகூலமாக நடக்கிறத பார்த்தோன்னே இவங்க மேலே டென்ஷன் ஆகக்கூடாது. அங்கே பகவான் அங்கே ஆட்டி படைக்கிறான். மேலேருந்து அவன் இழுத்து பிடிச்சிட்றான். அவனுடைய மாயினால் இந்த துரியோதனன் வந்து விதுரரை வெளியே துரத்துறான். நல்ல விஷயந்தான் சொன்னார், ஆனால் துரியோதனுக்கு ஏறல. என்ன பண்ணான்? வெளியே துரத்துறான், கருத்து பிடிச்சி. நல்லது சொன்னால் பிடிக்காது, வெளியே துரத்துடுவாங்க. ஏன்னா பகவானுடைய மாயை, பகவானுடைய சங்கல்பம் பூமி பாரத்தை குறைக்கணும்னு. அப்போ விதுரர் என்ன சொல்லி பிரயோஜனம்? இல்லாட்டி பீஷ்மர் சொல்லி, துரோணாச்சாரியர் சொல்லி என்ன பிரயோஜனம்? பகவானே வந்து சொன்னாலும் அவன் கேட்பானா? துரியோதனன் கேட்க மாட்டான். ஏன்னா அதுதான் விநாசகாலே விபரீத புத்தி. அது அப்படி தான் போகணுன்னு இருக்கும்போது அது அப்படி தான் போகும். இவரெல்லாம் இப்படி நம்ம உறவினர்களாச்சே, இவரெல்லாம் மரணம் அடையக்கூடாதுன்னு நினச்சி நல்லவங்களாம் சொல்கிறாங்க, நல்லவங்க எதிரி ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் பாண்டவர் பக்கம் தான் பேசுகிறீங்களா? துரோணாச்சாரியரை, பீஷ்மாச்சாரியரை. அப்போ பாண்டவர் பக்கமே போயிடுங்க, பாண்டவர் பக்கம் தான் நீ பேசுகிற அப்படின்னு நான் சொன்னும்போது என்ன பேச முடியும்? அப்போ என் பட்சத்தில் இல்லை. இவனுக்கு நல்லது சொன்னால் அவங்க எதிரி. என்னென்ன அதான் சொல்கிறேனே, அரண்டம் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய், இந்த மாதிரி எல்லாமே அப்படி தான்.
அப்போ எல்லாமே தெய்வத்தின் செயல், பகவான் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த பகவான் கிருஷ்ணா அவனை சரணாகதி அடையிறது தான் பெஸ்ட்டு. எல்லாம் நீ நடத்துகிற லீலைடா, நீ நடத்துகிற நாடகம், இதெல்லாம் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள், ஆண்களோ பெண்களோ எல்லாமே சும்மா இதெல்லாம் பொம்மைக்கு மாதிரி ஆடின்னு இருக்குது. அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அவங்க இது பண்ண எதையுமே நம்பாத. நல்லவங்கன்னு சொன்னாலும் நம்பாத, கெட்டவங்க சொன்னாலும் நம்பாத. இந்த சூழ்நிலைக்கு இப்போ இப்படி பேசும், நாளைக்கு அதே சூழ்நிலை மாறிச்சுன்னா வேறு மாதிரி பேசும். இதே நாக்கு புரட்டி பேசும். உன்னை குற்றவாளின்னு சொல்கிற இதே ஜனங்கள் நாளைக்கு ஒன்று நல்லவன்னு மகாத்மானு தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடும். இந்த மனசெல்லாம் குரங்கு மாதிரி. இவர்கள் பேச்சை நம்பவே கூடாது. பகவான் திருப்புறான் புத்தியை, புரியுதுங்களா? யாரை எப்படி மாற்றணும்னு பகவானுக்கு தெரியும். உன்னை எந்த வழி நடத்தணும்னு பகவானுக்கு தெரியும். அப்போது இதெல்லாம் அதான் பகவத் பக்தி உள்ளவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். பகவத் பக்தியை ஸ்ரத்தையாக பண்ணுறவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம், அதாவது என்னென்னா எல்லாத்தையும் கணிக்கிறது. அப்போது எது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத சாஸ்திரங்களை படித்து, பாகவதம் படித்து, ராமாயணம் படித்து அதில் புரிஞ்சிக்கலாம். அப்போ யாரும் காரணம் கிடையாது, காரணனாகிய பகவானால் நடக்குது அப்படின்ற புரிஞ்சிக்கிற அந்த சாத்விகமான மனப்பான்மை உடையவர்களும் பக்குவமாக அடைவாங்க. சாத்விகம் இல்லாத மனப்பான்மை உடையவர்கள் அவசரப்படுவாங்க, கோவப்படுவாங்க, எரிஞ்சு விடுவாங்க. இவங்க கெட்டவங்க, இவங்க நம்மளை புறக்கணிச்சிட்டாங்க, நம்மளை திரஸ்காரம் பண்ணி பேசிட்டாங்க, அப்படி எப்படின்னு உடனே அவர்களை எதிரிகளாக, அதே எதிரிகள் நாளைக்கு உனக்கு அனுகூலமாக மாறும்போது ஆச்சரியப்படுவோம். இவரெல்லாம் நம்மளை அப்படி பேசியிருந்தவங்க, இப்படி பேசியிருந்தவங்க நமக்கு இன்றைக்கி தான் பல்லு அழிச்சுன்னு வராங்க அப்படின்னு கோவப்படுவோம். அப்போவும் நம்மளுக்கு நீ போற்றவும் வேணாம், தூற்றவும் வேணாம். இது மாயை. தமோ குணத்திலே இருக்காது, ரஜகுணத்துக்கு போகும். ரஜகுணம் மட்டுமே இருக்காது, சாத்விக குணத்துக்கு வரும், மறுபடியும் தமோ குணத்துக்கு கீழே விழுந்துடும். இது சுழண்டு கொண்டே இருக்கிறோம். இது மாயை. என்னை பார்த்தா இவங்க பேசவே மாட்டாங்கப்பா, என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, இன்றைக்கி பார்த்தா என்ன ஹரே கிருஷ்ணான்றாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். இவங்களாம் எங்களுக்கு பேசுகிறாங்க. ஆமாம், தெரில, ஏதோ ஒரு காரணம் கேட்டால் அது ஒரு இது போல் அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்படி தான் நடக்குன்னு நாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், பாகவத்தில் சொல்கிறார், எத் விஜிக்ஞாசையா யுக்தாக கவையோ முக்கியந்தி அப்படின்னு. பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணுறவன் மோகத்தை அடையிறான். எந்த சமயத்தில் எப்படி செய்வான்றது தெரியவே தெரியாது. ஆனால் ஹிரண்யகசிபு பெற்ற அப்பனே பிரதிகூலமாக இருக்கிற அண்ணனே உடனே ஹிரண்யகசிபு மேலே கோபப்படணும் இல்லையா பிரகலாதன்? இல்லை, இது பகவானுடைய செயல். பகவானால் மாற்றப்படாமல் அவன் மாறமாட்டான். நரசிம்மமூர்த்தி கீழ்ச்சி போகிற வரைக்கும் மாறமாட்டான். பிரகலாதன் எவ்வளோ புத்திமதி சொன்னாலும். ஆனால் சொல்ல வேண்டியவங்களை சொன்னவனே அசுர குழந்தைகள் உடனே பஜனை மடமாக மாறிச்சு. அது ஹரிநாம சங்கீர்த்தனம் பாடி குதிக்குதுங்க பசங்க. ஏன்னா பகவான் அங்கே மாற்றணும்னு நினச்சான், அவங்கள மாறிட்டாங்க. இவங்க மாற்றணும்னு நினைக்கல, அதெல்லாம் மாற முடியாது. கடைசி வரைக்கும் திஜமபி பக்ஷேயும், ரெண்டாக வெட்டி போட்டாலும் நான் ராமனை சரணம் அடைய மாட்டேன் அப்படின்றான் ராவணன். அப்படி தான் இருப்பான். அப்போ உன்னுடைய அது ஆஞ்சநேயர் சொன்னான்னா, அங்கதன் சொன்னானா, சீதை சொன்னானா, விபீஷணன் சொன்னான்னா, கும்பகர்ணேவன் சொன்னான்னா, யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். இல்லை மால்யவான் சொன்னானா, சுமாலி சொன்னானா, அவங்க தாத்தா, யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். ராவணன் மந்தோதரி சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். கட்டின மனைவி சொன்னாலும் யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். அப்போ யாரையும் மாற்றுறது நம்ம வேலை கிடையாது, யாரையும் அனுகூலமாக்குறது நம்ம வேலை கிடையாது. கன்க்ளூஷன் வந்துடுறேன். நமக்கு என்ன வேலைன்னா பகவானை பார், எல்லாம் பகவானுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான்
புத்திசாலித்தனம். இதுதான் பக்குவமான அறிவே. எந்த சூழ்நிலைகளிலும் பகவான் உன்னை கைவிட மாட்டான். அது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நம்ம மேலே அபாண்டமாக பழி போட்டோம், நம்ம மேலே அபாண்டமாக இல்லாத பொல்லாத சொல்லட்டும், நம்மளை குற்றவாளியாக தீர்க்கட்டும், ஆஹா நம்மளுக்கு தண்டனை கட்சிடுமோ, இவர்கள் நம்மளுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்களே, நம்மளுக்கு பிரதிகூலமாக இருக்காங்களே, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடும், பயப்படாது. பயப்படுறதுக்கு நீ எதுக்கு கிருஷ்ண பக்தனாக வந்த? பகவத் பக்தன் எந்த அபாண்டங்களுக்கும் எந்த பழி சொல்லுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். அது பகவானுக்கு தெரியுமா தெரியாதா? மனுஷனுக்கு தெரியாது. இவங்க பொய் சொல்கிறாங்க நம்ம மேலே அபாண்டமாக, சரி ஓகே, இவங்க சொல்லலாம், பகவானுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் பார்த்துப்பான் அப்படின்னு மௌனமாக இரு. அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவர்கள்லாம் இன்றைக்கி நல்லா சிரிப்பாங்க, நாளைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க, நம்ம பின்னாடி போனால் வேறு மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம அடுத்தவங்கள பார்க்குறது இருக்கட்டும், நமக்கே எந்த சமயத்தில் எப்படி மாற்றம் உண்டாகும்னு நம்மளுக்கே தெரியாது. நம்ம வாழ்க்கை நம்ம நினச்சபடி தான் வாழணும்னு நம்ம நினச்சோம், அது மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. வேறு சூழ்நிலையில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. இப்படிலாம் கூட நடக்குமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா லாட்ரி அடித்த மாதிரி டக்குன்னு பார்த்தா வாழ்க்கையை சூழ்நிலையே மாறி போச்சு. இந்த உயர்ந்த அந்தஸ்து நம்ம கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் பார்த்தா இந்த உயர்ந்த அந்தஸ்து தான் கிடைக்குது. தெரில, இறைவனுடைய செயல். நீ முயற்சிப்ப, கண்டிப்பாக அதுக்கேற்ற பலனும் கிடைக்கும். நீ முயற்சிக்காமல் இருக்க முடியாது. பகவான் சாவி குத்தான நீ ஆடி தான் ஆகணும். இல்லை என் முயற்சியால் கிடச்சதுன்னு உன்னை முயற்சிக்க வச்சான் பகவான். என் கஷ்டத்தினால் கிடைச்சதுன்னு சொல்லாத. உன்னை கஷ்டப்பட வச்சான் இந்த சூழ்நிலை. ஏன் இத்தனை நாள் கஷ்டப்பட வேண்டியது தானே? இன்றைக்கி ஏன் கஷ்டப்பட்ட? இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடுச்சுண்ணா, இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். நேரம் வந்துடுச்சு உனக்கு சக்ஸஸ் ஆகும். உன்னை பகவான் இங்கே உட்கார வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறான். அதனால் உனக்கு சக்ஸஸ் கிடச்சிது. அது இப்போ முயற்சி பண்ண. ஆமாம், இப்போ முயற்சி பண்ண வச்சான். உனக்கு கிடைக்கிற நேரம் வந்துச்சு, அதனால் நீ முயற்சி பண்ண, அதனால் உனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அதிர்ஷ்டம் தானே தவிர நம்ம இஷ்டம் கிடையாது. அதனால் நான் என் முயற்சியால் கிடச்சது, என் உழைப்பால் கிடச்சது, என் கஷ்டத்தினால கிடச்சது. முயற்சி பண்ணாமலே கிடைக்குது சில பேருக்கு, அதுவும் உண்டு இல்லையா? எல்லாமே பரம்பராகதமாக சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு வந்து என்னென்னா முயற்சி பண்ணி கிடைக்குது இல்லையா? ஆனால் சில பேர் முயற்சி பண்ணியும் கிடைக்காமல் போகுது. ஏன்? அதில் ஊக்கம் இல்லை. ஏதோ ஒன்று சொல்லலாம், 1000 காரணம். பகவான் அங்கே சேங்ஷன் பண்ணல, இதுதான் காரணம். இதனால் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறனால சரினா, நமக்கு நடக்கிற விஷயமே நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியலைன்னு சொன்னால், நீ மற்றவங்க நமக்கு அனுகூலமாக இருக்காங்களா பிரதிகூலமாக இருக்காங்களா அதை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது நீ யார்? உன்னால் ஒன்றுமே ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது நம்மளால். பகவானை நினச்சாதான் அந்த துரும்ப கூட உன்னால் அசைக்க முடியும். அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த சரணாகதி பாவத்தில் நம்ம வரணும். வந்தவனா தான் உலகத்தை புரிஞ்சிக்க முடியும். ஒரு நோய்கள் வருதோ, நம்ம உயிர் பழைக்கிறதோ இல்லை உயிர் இழக்கிறதோ எதுவுமே நம்ம கையில் கிடையாது. டாக்டர் எவ்வளோ போராடினாலும் போயிடுது. ஆனால் பார்த்தா டாக்டரே முடியாத கைவிட்ட கேஸ்லாம் பகவத் சங்கல்பத்தினால பழச்சிக்குது. ஏன்? அது ஆயுசு முடிஞ்சு போச்சு. யாருக்கு? அஜாமலனுக்கு. ஆனால் நாராயண நாமத்தினால எழுந்து உட்காந்துட்டான். பகவான் நினச்ச பிறகு அது மார்கண்டேயருக்கு 16 வயசு ஆயுசு காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படி எழுந்தார் அவர்? மார்கண்டேயன் எப்படி போச்சார்? பகவானுடைய அருளால் இல்லையா? என்றும் 16 தானே, என்றும் 16ஆக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்காயுஷா, மார்கண்டேய தீர்க்காயுஷா வாழ்கிறார். பகவான் எப்படி யாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்? பகவான் கையில் இருக்குது குடிமை. யமனுடைய குடிமையே, யமனில் மட்டும் இல்லை, 39 கோடி தேவருடைய குடிமையே பகவான் கையில் இருக்குது. இந்திரனையே இறக்குறான் இல்லையா கீழே பகவான், கோவத்தின் உத்தாரணம் பண்ணி அவன் கர்வத்தை அடுக்கிறார் இல்லையா பகவான். அப்போது யம தர்மராஜாலாம் ஒரு தேவர்கள் தான், எல்லாருக்கும் அதிபதி இந்திரன் தான். இந்திரன் சொன்ன பேச்சு தான் எல்லாமே. யம தர்மராஜா, அக்னி, வருணம் எல்லாமே கேட்கணும். அந்த இந்திரனே பகவான் சொன்ன பேச்சு கேட்கணும்.
கேட்கலன்னா பகவான் அவன் கர்வத்தை அடக்குவார், அவனுக்கு ஒரு அடி கொடுப்பார். அப்போ பகவான் கையில் தான் எல்லாமே இருக்குது, கிருஷ்ண இடத்துல தான் அப்படின்னு புரியுது இல்லையா? இதெல்லாம் கதையாக சொல்கிறோம், இந்த அனுபவபூர்வமாக நம்ம உணர முடியும். ஆபத்து காலத்தில் கிருஷ்ணான்னு சொன்ன உடனே அவன் காப்பாற்றப்படும் போது அப்போ உணர முடியும். அஜாமலன் காப்பாற்றப்படும் போது உணர்ந்த மாதிரி உணர முடியும். கபீர்தாசனுடைய பிள்ளை தலை வெட்ட போட்ட போது அவன் செத்துட்டான். அவன் மறுபடியும் தலை ஒட்டப்பட்டு அவன் உயிரோடு எழுந்து வரணும் ராமருடைய அனுகிரகத்தினால, ராம நாமத்தினால. எப்படி? கோரா கும்பருடைய குழந்தை செத்து போச்சு, மறுபடியும் கிருஷ்ணன் அந்த குழந்தையை மீட்டு கொடுக்குறாரு. எப்படி? அதான் பகவானுடைய செயல். அப்போது இந்த தேவர்கள்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்டவர்கள். யமன் உயிரை பறித்தாலும் மறுபடியும் உயிர் பழிக்க வைக்கிறது பகவான்கள் இருக்குது. வானர்கள்லாம் இறந்தே போய்விட்டார்கள். உடனே இந்திரன் இடத்துல சொல்கிறார், ஆமாம் யமதர்மராஜன் உங்கள்கிட்ட தானே இருக்கா? ஆமாம், யமதர்மராஜன் சொல்லி மற்ற பேர் உயிரை மறுபடியும் பழிக்க வைக்க சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு ராமர். உடனே இந்திரன் எல்லா வானருடைய வெட்டுப்பட்ட கை காலெலாம் ஒட்டிக்குது. தூங்கி எழுந்தவர்கள் போல் எல்லாம் விழித்து எழுந்தவர்கள் போல் எழுந்துக்கிறாங்க. எல்லா வானர்களும் எழுந்துக்கிறாங்க. அப்போ யாருடைய கண்ட்ரோல்னா ராமருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கடைசியில் பார்க்குறோம் இல்லையா? ஒரு முறை சஞ்சீவனி பருவத்தின் மூலமாக காப்பாற்றுறார் ராமர். அதான் ஆஞ்சநேயர் சஞ்சீவனி பருவத்துக்கு கொண்டு வர்றார். அவரே ஜெய ஸ்ரீராம் ராமநாமம் சொல்லி தான் தூக்கிட்டு வர்றார். ராம பக்தர் அவர். சரி, ஒரு தடவை வானர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. சஞ்சீவனி, விசல்யகரணி, சந்தானகரணி அப்படின்ட்டு அந்த பேர்களை சொன்னாலே புண்ணியம் வைத்திய சாஸ்திரத்தில். அப்படியேப்பட்ட அந்த சஞ்சீவனி வித்தையினால், அந்த சஞ்சீவனி மூலிகையினுடைய வாசம் பட்ட உடனே எல்லா வானர்களும் உயிர் பழிச்சு எழுந்துக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ரெண்டாவது தடவை மறுபடியும் சண்டை போட்டு மடியும் போது கடைசியில் இந்திரனால் எல்லாமே எழுப்பப்படுகிறார்கள், அமரர்கள் ஆகிவிடுகிறார்கள். யார்? எல்லா வானர்களும். அதில் ஒரு வானரன் திவிதன் என்பவன் பலராமரால் முன்னாடி துவாபரத்தில் கூட இருக்கிறானா. திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகத்தில் மைந்தன் திவிதன்லாம் இருக்கிறாங்க. அப்போ விபீஷணன் இருக்கிறார். விபீஷணன் அந்த இலங்கையில் ராஜ்யம் ஆண்டு இருக்கார். கடல் கஜம் போய் கப்பம் வாங்கினாராம். அப்போது ஜாம்பவான் இருக்கார். எல்லாமே ஒரு யுக கணக்கில் வாழக்கூடியவர்கள் வாழறாங்க. ஏன்னா ராமருடைய அனுக்கிரகத்தினால் அவர்கள்லாம் தீர்க்காயுஷாக வாழறாங்க. ஜாம்பவான் வராரு. கிருஷ்ணாவதத்தில் பார்த்தா ஆஞ்சநேயர் வராரு. அப்புறம் பார்த்தா மைந்தன் திவிதன், அப்புறம் பார்த்தா விபீஷணன், இவர்களெல்லாம் சந்திக்கிறாங்க துவாபர யுகத்தில். அப்போ அவரெல்லாம் வாழறாங்க ராமருடைய அனுகிரகத்தினால. அப்போ இந்த மைந்தன் திவிதன்லாம் இறந்து போனவர்கள் தானே? ஆமாம், இந்திரனால் மறுபடியும் பழிக்கப்பட்டார்கள் எல்லா வானர்களும். யுத்த காலத்து கடைசியில் வருது பாருங்கள், வால்மீகி வர்ணிக்கிறார். இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மைகள். அப்போ பகவான் நினச்சா எதையும் மாற்ற முடியும். நீண்ட ஆயுஷாக வாழ வைக்க முடியும், உன்னை மரணமடையும் செய்ய முடியும், உன்னை நோயற்றவனாக வாழ வைக்க முடியும். எல்லாம் பகவான் கையில் இருக்குது. குடுமி, நம்ம குடுமி பகவான் கையில் இருக்குது. அவன் பார்த்தா துக்கப்படுறவன் போலவும், அடிபடுறவன் போலவும், ரத்த காயம் இடகாயம் போடுறவன் எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் நாமத்தை சொல்கிறவங்களுக்கு எதுவுமே இருக்காது, எல்லாமே கஷ்டங்களை விலகிடும். அவன் பகவான் சர்வலோக மகேஸ்வரன். அவனுடைய ஈஸ்வரத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கினால் ஒழிய இந்த பக்த சம்ரக்ஷணம் நமக்கு புரியாது. ஆச்சரியமாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தெரியும் இது உண்மைன்னு. ஆபத்து காலத்தில் ஹரே கிருஷ்ணா கோவிந்தா மாதவான் அழைக்கும்போது அவன் உயிர் காப்பாற்றுறான்ல, அப்போ தெரியும் இது எவ்வளோ சத்தியம்னு. அதான் சொல்கிற சத்தியஹே சத்தியஹே ராம் நாம் சத்தியஹே. அந்த பகவான் நாம சத்தியமானது. அது ஆபத்து காலத்தில் ஆபன்ன சம்ஸ்தியும் கோராம் எண்ணாம விவசாய குரணன் நேற்று படித்தோம். தத சத்திய விமுஜ்யது எத்பிபேதி ஸ்வயம் பயம். அந்த யம பயத்தை போக்கக்கூடியது அந்த பயமே. யம இவனை கண்டா பயப்படுமா? நாமத்தை சொல்கிறவனை கண்டா பயப்படுமா? ராமன் அந்த ஆபன்ன சம்ஸ்தி கோரமான சம்சார ஆபன்ன கஷ்டத்தில் நீ உதவிக்கு பகவான் நாமத்தை அழிச்சா உடனே காப்பாற்றும் அப்படின்னு பிரபுபாத வியாக்கியானம். அப்போ யார்கள் இருக்குது? நம்ம குடும்பம்லான்னா பகவான்கள் இருக்குது. எதனால் நடக்குது ஒவ்வொரு செயலுன்னா? பகவான் லீலையாக நடக்குது. பகவானுக்கு இது ஒரு விளையாட்டு. அதனால் எதுக்குமே
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பக்தர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக மற்றவர்கள் தான் பயப்படணும். நீயா தேடாத, தேடி வரும்போது வேடிக்கை பார். அவரில் அப்போ என்னென்னா நம்மளுக்கு எதிர்ப்பாக இருக்கும்போது அவங்களால கொந்தளிக்கவும் வேண்டாம். அனுகூலமாக வந்துட்டதுனால தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடவும் வேணாம். எல்லாம் பகவான் செயலாக நடக்கிறது. அவன் கீ கொடுத்து ஆடுகின்ற பொம்மைகள் தான் எல்லாமே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காலத்தின் கட்டாயம். இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம சொன்னும்போது இப்போ இது கேட்டுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது இவர்கள் இப்படி பேசக்கூடிய சொல்கிறாரு பகவான். ஏன்னா ராமர் சொல்கிறார், சாரித்திரேன கோயுக்தா சர்வபூதி. அதாவது சரித்திரத்தில் காட்டுறாரு பகவான். கைகேயி இது வரைக்கும் மனசு புண்படுற மாதிரி தசரதற்கு நடந்ததே கிடையாதான். சொல்லப்போனால் ரொம்ப பிரியமான பத்தினி யாருன்னா கைகேயி தானா. கௌசல்ய சுமித்ரா கூட கிடையாதான். ஏன்னா அவள் தான் அவ்வளோ அனுகூலமாக பணிவிட பண்ணுவாள். ரொம்ப அழகி மட்டும் இல்லை, ரொம்ப பிரியமுள்ளவள். அப்படி பிரியத்துக்கு தசரதர் மனசுக்கு அனுகூலமாக அதிகமாக பிரியத்தை காட்டினவள் யாருன்னா கைகேயி தான். அதனால் எங்கே இருந்தாலும் எந்த சமயத்திலும் கைகேயி தேடி ஓடிடுவார். ஒருத்தி அவ்வளோ அனுகூலமாக இல்லைன்னா அந்த கைகை மேலே அவ்வளோ பிரியம் உண்டாகுமா? தசரதருக்கு அதான் சொல்ல, ஸ்திரீகளில் கைகையை நீ தான் பிரியமுள்ளவள். புருஷர்களுக்குள்ளே ராமன் எனக்கு பிரியமுள்ளவன். அதனால் அந்த ராமன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாருன்னா, அவள் எந்த அளவுக்கு அவள் பிடிச்சு போனவளாக இருப்பாள். அவள் சொல்லு புள்ளுன்னு விழுறவளாக இருந்தால் அது பக்கம் ஏன் திரும்பி பார்த்துக்க மாட்டான். ஆனால் கௌசல்யம் அனுகூலமாக தான் இருக்கிறா, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கைகை ரொம்ப பிரியமுள்ளவள். அப்படியேப்பட்டவ அந்த கணவனுக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து சாரத்தியம் பண்ணி 2 தடவை உயிரை காப்பாற்றிருக்கா தசரதரை. அதனால தான் 2 வரங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தார். கணவன் மனைக்குள்ளே என்ன கொடுக்கல் வாங்கல் விடுங்க அப்படின்னு யார் கைகை. அதெல்லாம் இல்லை, உனக்கு நான் 2 வரங்களை கொடுத்தே தருவேன், நீ எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். சரி இப்போ வேணாம், எனக்கு அவசியம் இல்லை, நான் எப்போனா தேவைப்படும் போது அந்த 2 வரம் வாங்கிக்கிறேன். இல்லை நீ கேட்டே ஆகணும், தசரதர் பிடிவாதம் பண்ணுற, நீ வரம் வாங்கிக்கோ, 2 வரங்களை நீ கொடுக்குறேன், வாங்கிக்கிறேன். அது கணவன் மனைக்குள்ளே நம்மளுக்குள்ளே எதுக்குங்க உங்களுக்குள்ளே உங்களுடைய அன்பே போதும் அப்படின்னு இருந்தால் கைகை. அதனால தான் அந்த 2 வரங்களை அப்போ கேட்கல. அவள் விட்டுட்டு மறந்துட்டா. அதை கணவன் மனைக்குள்ளே வரம் கொடுக்குறது தான் இது பொண்டாட்டி வாங்குறது தான் அப்படின்னா அது என்ன வியாபாரமா? கணவன் மனைக்குள்ளே இருக்கிற அன்பு வியாபாரம் பேசுகிறது தான். நீ 2 வரம் கொடுப்பன்றதுக்காக தான் உயிரை காப்பாற்றினா சாரத்தியம் பண்ணி, அதுக்காக காப்பாற்றினா கைகை அம்மா சாரத்தியம் பண்ணி. சாரத்தியெலாம் தெரியுமா அவளுக்கு? ஆமாம், ரதம் செலுத்தலாம், அவ்வளோ டெக்னிக்காக ரதம் செலுத்துவாளாம். ரதம் செலுத்தி அப்படி தன்னுடைய விரலை அந்த ஏதோ வரத்துனால அந்த விரல் சமயத்துக்கு அது இரும்பாக செயல்படுமா. அந்த விரலை வச்சு அக்னியாக அந்த ரதத்தை செலுத்தி அந்த ரதம் சக்கரம் விழாதபடி காப்பாற்றி தசரதர் உயிர் பழிக்க வச்சுருக்கா. அந்த சமயத்துக்கு பயன்படுது. அதாவது எப்போ நினைக்கிறாளோ அப்போ அவருடைய விரலானது அதை அச்சாணியாக அதை அச்சாணியாக வச்சு அந்த ரதத்து சக்கரத்துக்கு அது இரும்பாக பயன்படுத்தி அந்த ரதத்தை செலுத்தினாலாம். செலுத்தி அந்த திறமையாக ரதத்தை செலுத்தி அழகாக எதில் சம்பராசுர யுத்தத்தில் காப்பாற்றிருக்கான். யார்? கைகை அம்மா. அப்போ 2 தடவை இவர் மூச்சு அடைந்து போயிருக்கார் சம்பராசுர யுத்தத்தில். அப்போ சம்பராசுரனை வதம் பண்ணியாச்சு, அது வேறு விஷயம், தசரதர் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 தடவை காயப்பட்டு மூச்சு அடைந்துட்டார். மூச்சு அடைந்த போது அப்போ எங்கே இவர் சம்பராசுரம் வதம் பண்ணுவானு சொல்லிட்டு ரதத்தை வேறு இடத்துல செலுத்திட்டா. ரதத்தை வேறு இடத்துல செலுத்தி உயிரை காப்பாற்றிட்டா. 2 முறை போல் காப்பாற்றிருக்கா. யார்? கைகை சாரத்தியம் பண்ணி. அப்படி அப்போ தன் உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கா கணவனான்னு சொன்னால் அவள் சாதாரணமானவள். அப்படின்னா நான் அவளுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாமே. அதனால் உனக்கு என்ன வரம் வேணாலும் கேட்டாலும் கொடுப்பேன். 2 வரம் நீ உனக்கு 2 தடவை என்னை காப்பாற்றினால 2 வரம் உனக்கு எது கேட்டாலும் கொடுக்குறேன், என் உயிரை கேட்டாலும் கொடுக்குறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, கணவன் மனைவிக்குள்ளே என்ன பேரம், இது வியாபாரம். இப்போ நான் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வேலை பேசுகிறீங்களா? இப்போ நீங்கள் வேலை கொடுக்குறீங்களா எனக்கு? அது வரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டா. அவள் மறந்துட்டான். ஆனால் அது யதார்த்தமாக பேசும்போது இந்த இது போல் யுத்தத்தில் சம்பராசுர யுத்தத்தில் அந்த சமயத்தில் 2 வரம் கூட கொடுக்குறதுன்னு சொன்னார் என் கணவர் அப்படின்ட்டு இந்த கூனி இடத்துல சொல்லிட்டான்.
இதை அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு சமயத்தில் அந்த 2 வரத்தை இப்போ கேட்குறான். அது எவ்வளோ காலம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது பால்யத்தில். இப்போ கேட்குறான். அப்போ தான் ஆச்சரியப்பட்டு அப்போ தான் அதான் ராமர் சொல்கிறார் லக்ஷ்மணத்தில், அப்படியேப்பட்ட 2 வரம் கேட்கும்போது கொடுன்னு சொல்லும்போது அவள் கேட்கலை எந்த வரத்தையும். நம்மளுக்குள்ளே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் அந்த அன்புனால். அப்படியேப்பட்டவள் பேசுகிற பேச்சா இன்றைக்கி 2 வரம் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் விஷத்தை குச்சிடுவேன், நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு இவ்வளோ பிடிவாதமாக கேட்குறான்னா இதிலேருந்து புரிஞ்சிக்கோ, தெய்வம் அவளுடைய புத்தியை மாற்றிருக்கு. பேசாதவ பேசுகிறான். அதான் அப்படியே மூச்சடைந்து விழுந்துட்டார் தசரதர். கைகை அப்படி சொல்ல மாட்டா, அப்படி சொல்லாதவ சொல்கிறன்னு போது தான் ஆச்சரியமாயிடுச்சு. ஒத்து பார்க்குறாரு. நீ என்ன கைகை தானா நீ அப்படி பேசுகிறது கிடையாது. 2 வாரத்துக்கு எது வேணாலும் கொடுக்குறேன், உனக்கு என்ன உணவு ஏன்னா உயிரை காப்பாற்றினேன். அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து என்னென்னா ஸ்திரீ இடத்துல மயங்கி பேசுகிறாருன்னு ஒரு விஷயம் இருக்கட்டும், அவள் உயிரை காப்பாற்றுனதுனாலே அவள் இடத்துல அதிகமான பிரியம் அதிகம். என் உயிரை காப்பாற்றணும்லாச்சு அப்படின்றதுனாலே மற்ற 2 பத்தினியோட சுமித்ரை கௌசல்யை விட கைகை இடத்துல பாசம் அதிகம். அப்படியேப்பட்டவர் கேட்கும்போது அப்போ அவர் எதை கேட்டாலும் நான் அநியாயத்தை நியாயமாக பண்ணுவான், நியாயத்தை அநியாயம் பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு பெரிய தூக்கம் வந்தவளாக இருப்பான். அப்படி பண்ண மாட்டார், அவளை சந்தோஷப்படுத்துறது அப்படி சொல்கிறார். ஆனால் கைகை என்ன பண்ணுறா, அந்த சமயத்தில் தான் விஷத்தை காக்கிறா ஒரு வாரத்தினால. அப்போது வேண்டான்னு சொன்ன அந்த 2 வாரத்தை ஆரம்ப காலத்தில் இப்போ என்னென்னா வேணும்னு சொல்லி அந்த 2 வாரத்தை வாங்கி அதுக்கு சாட்சி வர வைக்கிறான். 39 தேவரில் சாட்சி வைக்கிறான். இதனால் அது இப்படி பேசுகிறது கிடையாது கைகை அப்படின்ட்டு அப்போ பீடிகை போடுறாளே அப்படின்னு சொல்லும்போது அப்போயே ஆச்சரியமாயிடுச்சு தசரதருக்கு. என்னடி நீ பசபாத்தெல்லாம் இந்த பேசுகிறேன், என்னமோ சாட்சி கூப்பிட்ற கணவன் மனைவிக்குள்ளே 2 பேர் நடுவில் நம்ம 2 பேர் நடுவுக்குள்ளே ஒரு சாட்சி ஒன்றா, 3ஆவது மனுஷன் ஒருத்தர் வரணுமா? சரி, அப்புறம் வேறு என்ன பண்ண போகிறேன்? அவர் இந்த வரங்களுக்கு அவர் ஏதாவது இந்த வரத்தை மீறினார்னா அவரை தண்டிச்சிடுங்கோ அப்படின்ற மாதிரி சாட்சி வைக்கிறான். யாரை தேவரில் கூப்பிட்றா கைகை. இப்படிலாம் பேசுகிறவங்களே கிடையாது. அதான் ஆச்சரியப்படுறார் தசரதர். மூச்செடுத்தே வந்துட்டார். இப்படி பேசுகிறவங்க கிடையாது. உத்து பார்க்குறாரு. கைகை தான், நம்ம கைகை தானே இது, நம்ம கைகை தானே அப்படின்னு பார்க்குறாரு. அதுதான் காலம் சூழ்நிலை. யார் பண்ணுறதுன்னா தெய்வம் பண்ணுறது. ராவண வதம் நடக்கணும், அதுக்காக நடக்கிற விஷயம் இதெல்லாம். எப்போ எப்படி எது மாறும்னு சொல்லவே முடியாது. கைகையமாக அப்படி பேசுகிறது கிடையாது. யார் சொல்கிறா? ராமர் சொல்கிறார், தெய்வத்தினால் அவள் புத்தி மாற்றப்பட்டிருக்குது. அதுவும் கணவன் முன்னாடியே கணவனையே இப்படி திரஸ்காரம் பண்ணி பேசுகிறவளா என்னை. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், ராமனை பரதனுக்கு மேலே நினைச்சாலாம். பரதனை விட ராமன் தான் பிடிச்ச புள்ள அப்படின்னு, தன் பெத்த புள்ளையை விட ராமன் தான் பிரியம். ராமனை தான் கொஞ்சம் கொள்ளாமல் இருப்பான். பரதன் வளர்ந்ததே கௌசல்ய இடத்துல, ராமன் வளர்ந்தது கைகை இடத்துல. அந்த ராமனை இன்றைக்கி காட்டுக்கு போவோம், அதுவும் மாந்தோல் மறுபடி உடுத்தி அதுவும் 14 வருஷம் காட்டிலே சஞ்சரிக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறான்னா இப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கும். அப்படி பேசுகிறவளாக எந்த சமயத்தில் யார் புத்தி எப்படி மாறும் சொல்ல முடியாது. நம்பாத, யாரையும் நம்பாத. தெய்வம் அடுத்த க்ஷணத்தில் ஒரு புத்தியை மாற்றிடும். ஒரு பாசத்துக்குரியவள் பிரியத்துக்கு உகந்தவளே இப்படி பேசும்போது அவர் உயிர் போயிடுச்சு. அப்போவே அவர் உயிர் போயிடுச்சு தசரதருக்கு. நான் கையெழுத்து கும்பிட்றேன், அஞ்சலியும் குருமி கைகை உன் காலில் விழுறேன்னு சொல்லும்போது இப்போ காலை நீட்டின்னு உட்காந்துருக்கானா அப்படி உடனே அதனாலே அவர் மூச்சு அடைந்து வந்துட்டார். நான் போய் அவள் காலில் விழுறேன்னு சொன்னால் அவள் எப்படி நடுங்கணும், பதைக்கணும், வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு ஒதுங்கணும். ஐயோ நீங்கள் போய் என் காலில் விழுதா அப்படின்ட்டு. ஆனால் காலை நிட்டு அப்படியே உட்காந்து இருக்கலாம். அப்போ தான் ஒரு ஜென்மம் கொண்டு போச்சு அவருக்கு. தசரதருக்கு தாங்கலை வேதனை. அப்போ இவ்வளோ கல் மனசுக்காரியாக இருக்கிறான்னா, பிடிவாதமாக அடம் பிடிக்கிறான்னா அது எதனாலன்னா அதான் தெய்வத்தின் செயல். இப்படி இருக்கிறவ கிடையாது அவ கைகை. கோணி மாற்றலை, தெய்வம் மாற்றுச்சு. ராமாயணத்தில் இதை அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதான் சொல்கிற விதி வலியது. அந்த விதி தான் தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய செயல்பாடு எல்லாமே அப்படின்னு சொல்லி கம்பர் கூட சொல்கிறார் இல்லையா, நரும்புணல் இன்மையுற்ற
இதற்கு நீ வெகுண்டதுவே அப்படின்ட்டு ஒரு அது பாட்டு இருக்குது. லக்ஷ்மணா, நீ கோபப்படுறதுக்கு காரணமே இல்லை. அவளுக்கு இதுபோல் புத்தி மாற்றப்பட்டது தெய்வத்தினால. விதி வலியது அப்படின்னு. அதனால் தெய்வத்தினால் புத்தி மாற்றப்பட்டது. ஒரு சமயத்தில் அனுகூலமாக இருந்தாலும், அனுகூலமாக இருந்தால் இன்றைக்கி அனுகூலமாக இல்லை, என்ன பண்ண முடியும்? ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அப்போது அங்கே பகவானுடைய நீ நைட்டு பூரா இல்லை, மறுநாள் பூரா இல்லை, பகல் பூரா இல்லை, அவளை காலில் விழுந்து கும்பிட்டு அஞ்சலியும் குருமி கை காலில் விழுறேன், பாதத்தை தொடுறேன் அப்படின்லாம் சொல்லி என்ன தான் கையெழுத்து கும்பிட்டாலும், என்ன தான் கெஞ்சினாலும், என்ன தான் அதட்டினாலும், என்ன தான் உருட்டினாலும் அவள் மசிய மாட்டேன்ற பாரு, அந்த பிடிவாதத்துலேயே உறுதியாக இருக்கிறான்னா. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, உன் முயற்சினால் ஒன்றும் ஆகாது, தெய்வ சங்கல்பந்தான் நிறைவேறும் அப்படின்றத இந்த ராமாயணத்தில் இவ்வளோ அழகாக சொல்கிறது. இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு மனுஷரிடத்தில் பழகணும். அப்போ தான் நமக்கு இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்பாத. யார் எந்த சமயத்தில் இன்றைக்கி புகழ்கிறவங்க நாளைக்கு உன்னை ஏழுவாங்க, உன் பின்னாடி வேறு மாதிரி பேசுவாங்க. இதை நம்பாத. அதனால் பகவான் அதான் ராமர் லக்ஷ்மணத்தில் சொல்கிறார், தெய்வத்தினால் அவள் புத்தி மாற்றப்பட்டது, இதை நம்பக்கூடாது. இதே கைகை நாளைக்கு மன்னிப்பு கேட்பான், ராமரிடத்தில் மன்னிச்சு நாம தான் தப்பு அப்படின்னு சொல்ல போகிறான். பரதனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். பரதன் ராஜ்யத்தை ஏற்றுக்கலன்னு சொன்ன உடனே அவள் ஜென்மம் கொண்டு போகுது. அப்போ தேம்பி அழ போகிறான், கதவு போட்டின்னு அழ போகிறான். 14 வருஷம் எல்லாமே அதுவும் நடக்க போகுது. அப்போது அவள் புத்தி மாறிடுச்சேன்னா அதுவும் தெய்வத்தின் செயல் தான். அதனால் இதனால தான் நடந்தது, அதனால் நடந்தது நீ கணிக்காத. எதையுமே நீ கணிச்சு சொல்லாத. எதனாலும் எதுவும் நடக்கலை, எல்லாம் தெய்வத்தினால் நடக்குது, பகவானுடைய செயல் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாடகங்களும், இவ்வளோ இதிகாசங்களும், இவ்வளோ புராணங்களும். ஒரு அப்பனே எதிர்ப்பானா பிரகலாதனை? எதிர்க்கிறானே இல்லை. பிரகலாதன் தான் அப்பனுக்கு எதிராக செயல்படுவானா? அதுவும் தெய்வத்தினால் புத்தி. எதோ ஆகர்ஷ சந்நிதோ, காந்த ஊசி காந்தமானது இரும்பு இருக்கிற மாதிரி என் புத்தியை பகவான் தான் மாற்றிருக்கோம். அப்பன் பேரை சொல்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுறது? யார் பேர் சொல்கிறது? பகவான் பேரை சொல்கிறார் பிரகலாதன். எவரையும் மாற்ற முடியாது, அவனையும் மாற்ற முடியாது, பகவானுடைய செயல் தான். மனுஷ சங்கல்பம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. 10 வருஷம் புரோஜனம் கிடையாது. தெய்வ சங்கல்பந்தான் ப்ராப்ளம், சத்தியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சரித்திரங்கள்லாம் நம்மளை வச்சுருக்காங்க. இல்லை ஆனாப்பட்ட அப்படியேப்பட்ட சீதாதேவியே விதிக்கு வசப்படணும்னு அவசியமா? அவள் யார்? பரமேஸ்வரி, மகாபதிவிரத மகாலட்சுமி, பகவானுடைய அந்தரங்க பத்தினி. அவள் தான், அவளிடத்துல உயிரே வச்சுருக்கார் பகவான். அவளுக்கே கஷ்டம் இருந்ததுன்னு சொன்னால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். அது நினச்சி பார்க்கணும். அதனால் இந்த நம்ம எதிர்க்காதவங்க எதிர்க்கிறாங்கன்னு பார்த்து ஆச்சரியப்படவும் வேண்டாம். நம்மளை பேசாதவங்க இப்படி பேசுகிறாங்க, நம்மளை தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடுறோன்னா அதை வச்சு சந்தோஷப்படவும் வேண்டாம். ரெண்டுமே போய் அவ்வளோதான். பகவான் மட்டும்தான் மெய். கிருஷ்ணா, இது நீ நடத்துகிற நாடகமா? ஏன்டா டே இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுற? என்னை ஏன் இது போல் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுற? அப்போ தூக்கி தப்பாலும் போட்டு உடைக்கிறேன். எதுக்கு இப்படியும் பண்ணுறேன் அப்படியும் பண்ணுறேன்? ஒரேடியாக தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடுறதான் வேணாம், தூக்கி போட்டு கீழே உடைக்கிறது தான் வேண்டாம். எனக்கு ஏன்டா இப்படி பாடா பத்துறேன்? நான் கேட்டேன்னா ஒன்று, என்னை ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பகவான்களை நாம் கேட்கணும். கிருஷ்ண இடத்துல கேட்பாங்க மகாத்மாக்கள்லாம். அதனால் எந்த புகழ்ச்சிக்கும் அதனால தான் மகான்கள் மயங்கிறதே கிடையாது. கம்முனே சிரிச்சின்னு போயினே இருப்பாங்க. அடப்போட எவ்வளோ அவமானங்களுக்கு அப்புறம், எவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி நீங்கள் பெரிய மகாத்மா, நீங்கள் பெரிய பரமஹம்சர், நீங்கள் பெரிய பரிவர்ஜகாச்சாரியார், நீங்கள் மகாத்மா, நீங்கள் பெரிய பண்டிதர், நீங்கள் தான் பாகவதர், பாகவதர் அப்படின்ட்டு சால்வை போட்டு மாலை போட்டு மரியாதை போட்டால் அப்படியே குளிர்ந்து போயிடுவாங்களா மகாத்மாக்கள்? போட அன்றைக்கி கஷ்டப்படுற காலத்தில் ஒருத்தர் கூட ஒரு ஈக்காக கூட எட்டி பார்க்கல. இன்றைக்கி பாகவதரான், பரமஹம்சரான், பரம பாகவதரான், மகாத்மாவான் என்னென்ன கொண்டாடுறது இந்த உலகம்? இதே தூட்டின உலகம் தானே இன்றைக்கி போட்டுருது.
அதனால் அதுக்கும் அவங்க கலங்க மாட்டாங்க, இந்த புகழ்ச்சிக்கும் அவங்க மயங்க மாட்டாங்க. அதுதான் மகாத்மாக்கள். கவர்மெண்ட் சிரிச்சுட்டு போயினே இருப்பாங்க. ஒரு நாள் அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தோம். இன்றைக்கி கோடி கோடியாக பணம் பொருளுது, எல்லாம் பணம் பார்த்தா அவங்கவுங்க சன்மானம் கொண்டு வந்து கொட்டுறாங்க பணத்தை. அட போய் எத்தனை போயா, பசியின் நேரத்தில் இதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் உதவல. இப்போ வந்து நல்லா நிறைஞ்சிருக்கும் போது இன்னும் நிறைய கொடுத்துனே இருந்தால் அது அவங்களுக்கு அழுத்துப்படும். அவங்களுக்கு அங்கே எதனா வேறு யாருன்னா கொடுத்துருப்போ, எங்களை கொண்டு வராது அப்படின்வாங்க மகாத்மாக்கள்லாம். இன்றைக்கி பணத்தை அரிசின்னு வருது ஜனங்க. அன்றைக்கி பசின்னும் போது எனக்கு கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ரோட்டில் விழுந்து வந்தேன் பசியும் பற்றிய மயக்கத்தில். யாரோ ஒருத்தர் வந்து கை பிடிச்சி ஹெல்ப் பண்ணி அன்றைக்கி உதவுனாங்க. யாரோ சில பிரபுபாதாவுக்கு ஒரு மாடு மோதி மயக்கட்சி வந்து போய் கந்தார். திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி கோடி கோடியாக பணம், அமெரிக்கன்ஸு, ஆஸ்திரேலியா எல்லா மக்களும், லண்டனில் இருக்கிற மக்கள் எல்லாம் பெரிய பணக்காரெலாம் கோடி கோடியாக பணத்தை கொட்டுது, இறங்குது பிரபுபாதாவுக்கு. அதுக்கு கம்முன்னு பொறுமையாக போயினே இருக்கார். அவங்கள விட்டு போயினே இருப்பார் அவர் பாட்டுக்கு. வேறு ஒரு கோயிலில் போய் இதுக்கெல்லாம் கோயில் கட்டுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்ட்டு போயினே இருப்பார் அவர் பாட்டுக்கு. அதான் மகாத்மாக்களுடைய ஒரு சுபாவம். அதிகமாக வந்ததுக்காக ஆனந்தப்படவும் மாட்டாங்க, ஒன்றுமே இல்லைனாலும் அவங்க துக்கப்படவும் மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பகவானுக்கு கொடுத்தது இவ்வளோ தான் அப்படின்ட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அது பாட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் மகான்களுடைய சுபாவம். ஆனால் பாமரன் என்ன பண்ணுவான், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நொல்லுவான், அப்படியே டென்ஷன் ஆகிடுவான், கொதிப்பான், எல்லாருமேலே ஆவேசப்படுவான், சண்டை போடுவான், ஒரே வீடே ரகலை ஆகிடுவான், எல்லாம் பண்ணுவான், கலாட்டா பண்ணுவான். ஏன்னா தெரியல, அவன் புத்தி அவ்வளோதான், அந்த சிற்றறிவு மூளைக்கு அவ்வளோதான் எட்டினது. சில பெண்கள் கூட பார்த்தா அப்படியே பயங்கரமாக ராட்சசி மாதிரி ஆவேசப்படுவாங்க, வீட்டில் சாமானை தூக்கி போட்டு உடைப்பாங்க, அடிப்பாங்க, வந்து என்னென்ன காரணம் புரியல. எதனால் அவங்க துன்பத்துக்கு காரணம் வேறு, அது என்னென்னு அவங்களுக்கு புரியல. துன்பத்துக்கு காரணம், துன்பத்தினுடைய அடி வேறு என்ன, அது புரியல. புரிஞ்சிக்காத அறியாமல் இருக்கிறதுனால தான் இந்த தமோ குணத்தினால கோவப்படுறது. தமோ குணமே அறியாமை, இருட்டில் இருக்கிறோன்னு அர்த்தம். இருட்டில் இருக்கிறதுனால தான் இந்த ஆர்ப்பாட்டம்லாம், கோவப்படுறது, கொந்தளிக்கிறது, அவங்கள குறை சொல்கிறது, இவங்கள குறை சொல்கிறது, அடி தடியில் எல்லாம் வெட்டு குத்து அது இதுன்னு ஆகிறதுலாம் அறியாமல் இருக்கிறதுனால. விஷயம் புரிஞ்சுக்கிட்டான்னா அதுதான் சிஷ்ய அண்ணா சொல்லுவார் அழகாக, வித்தையை பார்க்கக்கூடாது, அந்த வித்தையை காட்டுறானே அவனை பார்க்கணுமா. இவன் பண்ணுற வேலை தானே இத்தனைக்கும். 2 பொம்மையை மோதிக்க வர்றான், ஒரு செவுத்தில் வந்து அந்த மெழுகை செவுத்தில் ஒட்ட வச்சுட்டு அந்த முடி மாதிரி இருக்கும் சின்ன நூல், அதில் வந்து அதுக்குள்ளே நடுவில் 2 பொம்மையை கோர்த்து வச்சுட்டு அந்த 2 பொம்மை இங்கே கையில் வந்து பின்னாடி மறைச்சிப்பாங்க, பின்னாடி கையை. அந்த நூலில் வந்து இவன் கையில் ஒரு மெழுகு இருக்கும், அந்த நூலை வச்சு அப்படியே ஆட்டி 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 அந்த 2 பொம்மையும் அது பண்ணுவாங்க. இதில் வேடிக்கை பார்க்குற சின்ன பசங்க பாரு, டேய் நான் சொல்லடா, நான் இந்த பந்தயம்டா, இந்த பொம்மை தான்டா ஜெயிக்கும், இல்லை அந்த பொம்மை தான் ஜெயிக்கும், இல்லை இந்த பொம்மை தான் ஜெயிக்கும், அந்த பொம்மை தான் ஜெயிக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவார், டக்குன்னு அந்த பொம்மலாட்டக்காரன் டக்குன்னு இந்த எந்த பொம்மை காசு அதிகமாக கட்டினாங்களோ அந்த பொம்மை ஜெயிக்க வைக்கிறார். உடனே இவர் லாபம், பற்றியா நான் சொன்ன பொம்மை ஜெயிச்சிச்சு பற்றியா அப்படின்னு அந்த பசங்க குதிப்பானுங்க. அப்போது அந்த பொம்மைங்க இஷ்டம் கிடையாது, பொம்மைங்க ஜெயிக்கலை, பொம்மையை ஆட்டி வைக்கிறான் பாரு அவன் ஜெயிக்கிறான், அந்த பொம்மலாட்டக்காரன் ஜெயிக்கிறான், பகவான் ஜெயிக்கிறான். அதனால தான் ஸ்ரீராம ஜெயம், ஜெயத்யதிபலோ ராமஹ. நான் ஜெயிக்கல அந்த ராட்சசர்களை, ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, அதிக பலம் கொண்ட ராமர் தான் ஜெயிக்கிறார் இங்கே இந்த ராட்சசர்களை. அவன் ஜெயிக்க வச்சா நான் ஜெயிக்கிறேன், இல்லைன்னா அவன் தோக்க வச்சானா நான் தோற்றுருவேன், ராட்சசர்கள் ஜெயிச்சிடுவாங்க. பகவானுடைய பலத்தினால ஜெயம் கட்சிது, அவரில் தோக்க வைக்கணும். பொம்மலாட்டக்காரன் பகவான் ராமன் வந்து ராட்சசர்களை வீழ்த்தணும்னு நினச்சான். இந்த ஆஞ்சநேயர்ன்ற பொம்மையை வச்சு ராட்சசன்ற பொம்மைகளை வீழ்த்திட்டான். அவன் ஆட்டி வைக்கிறபடி இப்போ நான் வீழ்த்திட்டேன், 80 ராட்சசர்களை வதம் பண்ணேன். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். பொம்மலாட்டக்காரன் கையில் இருக்குது நூல், நம்ம குடிமை பகவான் கையில் இருக்குது. அவன் வெற்றி கொடுத்தா வெற்றி, இல்லைன்னா தோல்வி. சீதையை கண்டுபிடிக்க முடியாமல் அழிஞ்சார். நமஸ்த ராமாயணர் அடுத்த நிமிஷம் அசோகவனத்தில் பார்த்துட்டு
அவன் வெற்றி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ண அவன் வெற்றி கொடுத்தான். அடுத்த நிமிஷம் சீதை அசோகவனத்தில் பார்த்துட்டார். அவன் ஆட்டி வைக்கிறான் பகவான். ராமனால் ஆட்டி வைக்கப்படுபவர்கள் நாமெல்லாம். அவன் சர்வேஸ்வரன். அப்போது நம்ம எல்லாருடைய சாவியும் அவன் கையில் இருக்கும்பொழுது நம்ம கொடுமைலாம் நம்ம யார் இவங்கள பற்றி அவங்கள பற்றி அதான் சொல்கிறார் பீஷ்மர், துரியோதனனோ துச்சாதனனோ சகுனியோ கர்ணனோ காரணம் இல்லைப்பா உன் துக்கத்துக்கு. அதான் சொல்கிறார் யார், சர்வம் காலகிருதம் மன்யே தர்மபுத்திரர் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியார். யார் காரணம் நான் சொல்கிறேன். இது இருக்கான் பார், ஏஷவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண பூமான். இவன் ஆதி நாராயணன்டா அவன் பக்கத்தில் இருக்கான. இவன் மன்யசே மாதுலேயம் சுஹൃத் மித்ரம் சுஹൃத்தமம் அகரோ சச்சிவம் தூதம் சௌஹൃதாதத்த சாரதியும். அவனை மந்திரியாக போட்டுண்டு அவனை சாரதியும் ஆகிற எல்லாம் பண்ணான்னு நினச்சிக்கிறியா? அவன் தான் சாக்ஷாத் ஆதி நாராயணன். எல்லாம் இவன் பண்ணுற வேலை. வேத குஹ்யதமம் சிவ கபிலோ தேவரிஷி நாரத கபிலோ என்றுபா. அதனால் இவனுடைய ரகசியம் கபிலவாசுதேவருக்கு தெரியும், சாக்ஷாத் பகவானாகி கபிலவாசுதேவருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், பரமேஸ்வரனுக்கு, நாரதருக்கு தெரியும். வேறு யாரும் இவனுடைய ரகசியம் இவன் அடுத்தது என்ன செய்ய போகிறான்னு யாருக்குமே தெரியாது. எல்லாம் இந்த கிருஷ்ணன் பண்ணுற வேலை, புரிஞ்சுக்கும் அப்படின்னு பீஷ்மருக்கு காட்டி கொடுக்குறாரு. இது பகவானுடைய செயலுப்பா, பகவானுடைய செயல். நீயே தடுத்து நிறுத்த நினச்சா கூட இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது. அது இந்த யுத்தம் நடந்தே தீரும். இது அவன் சங்கல்பம். ஆனால் நீங்கள் பகவத் பக்தர்களுக்கு விமோச்சனம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது, துரியோதனாதிகளுக்கு. அதனால் எதுவுமே இன்றைக்கி ஆஹா ஓன்னு இருந்துலாம் பார்த்தோம் அதிசயப்படாத. நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு ஒருத்தரும் இல்லையே, நம்ம அனாதையாக போயிட்டோமே அப்படின்னு நினச்சி தோளவும் தோளாது. ரெண்டுமே போய் எல்லாமே பகவான் கொடுக்குற ஒரு இன்றைக்கி ஆஹா நம்ம சத்சங்கம் இல்லை, இன்றைக்கி சத்சங்கம் வந்துடுச்சு அப்படின்னு குதிக்காத. சத்சங்கமே பகவான் அருளால் தான் கிடைக்கும். பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கம். பகவானுக்கு அர்ச்சனை பண்ணால் பகவான் அருளால் தான் சத்சங்கமும் லபதே. சத்சங்கம் இல்லாமல் பண்ணுறதும் பகவான் செயல் தான். புரியுதுங்களா? இதுதான் யாருக்கு என்ன பண்ணணும்னு பகவானுக்கு தெரியும், அதை கண்டிப்பாக பண்ணுவான். சரி, நம்ம இதை பூர்த்தி பண்ணிப்போம். ஏதோ சரி, இது மாதிரி பேசினா தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. நம்ம ஒரு பாகவத்துலேருந்து நம்ம முறையாக ரெகுலராக படிக்கலாம் பாகவதம் அப்படின்னு அப்படி படித்தா யாரும் அது கேட்க மாட்டுறாங்க. இது மாதிரி இப்போ நம்ம ஓரலாக பேசுகிறத தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம சொந்த அனுபவம் இல்லை, சாஸ்திர பிரகாரம் தான் நடைமுறை வாழ்க்கையை எடுத்து யதார்த்தமாக பேசுகிறேன், அவ்வளோதான். இப்போ இது மாதிரி விஷயந்தான் நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே சொல்லுவோமே. அதனால் சாஸ்திரத்தை, அதனால் பிரபுபாதனுடைய விளக்கம் பாகவதம் போட்டால் அதில் 20 பேர் கூட வர மாட்டாங்க வியூவர்ஸ். கண்டிப்பாக இப்போ நம்ம இது ஓரலாக நான் சொல்கிறேன், இந்த விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் நான் அது மாதிரி பேசுகிறது தான் பார்த்தா நிறைய வியூவர்ஸ் வராங்க. இந்த பாகவத புஸ்தகமாக படித்து நம்ம சொன்னோம்னா அதில் நிறைய பேர் வரமாட்டாங்க. நம்ம ஓரலாக அது ஒரு யதார்த்தமாக பேசுகிற பற்றியா ஓரலாக நம்ம தனிப்பட்ட முறையில் அதை தான் மக்கள் ஜனங்க விரும்பி கேட்குறாங்க. அது என்ன தான் இருக்குதுன்னு தெரில. நான் ஏதோ பகவான் என்ன பேச வைக்கிறேனோ அதை பேசுகிறேன், அவ்வளோதான். அதுக்கு பார்த்தா வியூவர்ஸ் வராங்க. இதே பாகவத புஸ்தகத்தை எடுத்து படித்து நம்ம விளக்கம் சொன்னால், அதுக்கு பொருள் உரை விளக்கம்லாம் சொன்னால் அதுக்கு அந்த அளவுக்கு வியூவர்ஸ் வர மாட்டோம். அது என்ன காரணம்னு தெரியல. எல்லாம் அதுவும் பகவானுக்கு தான் தெரியும். இது என்ன நம்ம யாரும் காரணம் சொல்ல முடியாது. ராம 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 ஸ்ரீராமநாதனுக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சவர சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம.